அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரானிய வசனத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசனம் உங்களுடைய எல்லா வகையான கஷ்டங்கள் கவலைகளுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாபெரும் மருந்தாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கவலை கஷ்டத்தில் இருக்கீங்க, யாரிடமும் சொல்லக்கூட முடியல, எப்படி இப்போ இதை சரி பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கவலை கடன் சம்மந்தப்பட்ட கவலையாகவும், எனக்கு ரொம்ப கடனில் இருக்குது, எனக்கு அவசரமாக இப்போ காசு தேவைப்படுது, அவசரமாக இந்த கடன் எனக்கு தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பண கஷ்டம் அப்படி இருந்தாலும் சரி, ஓவராலாக கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பண சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் கவலையில் உங்களை ஆழ்த்திக்கிட்டே இருக்குது, இந்த விஷயம் எனக்கு ரொம்பவும் கஷ்டத்தை கொடுக்குது, இதிலேருந்து எப்படி வெளியே வர போகிறோம்னு தெரியலையேன்னு நீங்கள் கவலைப்படுற விஷயத்துக்கு இந்த ஒரு குரானிய வசனத்தை நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக அந்த கவலைகள் நீங்கும், அந்த கடன்கள் தீரும், அந்த பண கஷ்டம் உங்களை விட்டு நீங்கும். என்றைக்குமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. கடனே நம்ம இப்போ வாங்கணும்னா நம்மக்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் தான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட உதவின்னு சொல்லி கடனாக போகிறோம். அந்த மாதிரி நிலைமையும் அல்லாஹ் தஆலா இல்லாமல் என்றைக்குமே உங்கள் கையில் காசோட பணமோ என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி செய்வான். எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட எந்த ஒரு கஷ்டமும் அணுகாமல் அல்லாஹ் தஆலாவுக்குள்ள பாதுகாப்பான். ஏன்னா இந்த ஒரு குரான் வசனம் சூரா பனி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தை நாம் எப்போ வேணாலும் ஓதலாம். அதாவது இது பீரியட்ஸ் டைமில் ஓதக்கூடாது, ஏன்னா குரானிய வசனமாக இருக்குது. மற்றபடி மற்ற நேரத்தில் நீங்கள் எத்தனை எண்ணிக்கையில் வேணாலும் ஓதலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதலாம், இல்லை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே இருக்கலாம். இது இந்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் குறிப்பிடலை. எந்நேரமும் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு ரொம்ப அதிக டார்ச்சராக இருக்குது, ரொம்ப அவசரமான விஷயமா இருந்தால் அதிகமாக ஓதுங்க, கூடுதல் எண்ணிக்கையில். இல்லை நீங்களுக்கு அது சீக்கிரமே நல்ல விதமாக ஆகணும்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்களாகவே ஒரு 11 முறை அப்படி கூட ஓதலாம். இல்லை அதுக்கிட்டையும் அதிகமாகவே 100 முறை வரைக்கும் கூட நீங்கள் ஓதலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் கட்டாயம் கிடையாது. ஆனால் குரானிய வசனத்து மேலே அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வசனம், அந்த இறக்கப்பட்ட அல்லாஹுடைய வசனத்து மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குரானை ஒரு ஜூஸ் ஆச்சும் இல்லை ஒரு அரை ஜூஸ் ஆச்சும் நம்ம ஓதணும். ஒரு 2 மாதம் நம்ம அரை ஜூஸ் அப்படின்னு ஓதுனா 2 மாதத்தில் நம்மளால் ஒரு குரான் முடிக்க முடியும். எப்போவுமே குரானை நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒன்றா நம்ம ஆக்கிக்கணும். ஒரு நாளைக்கு நம்மளால் ஒரு பக்கமாச்சும் நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை குரான் முடித்தாலும் பரவாயில்ல, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குரான் முடிக்கிறீங்க, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு குரான் முடிக்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாச்சும் குரானை ஓத பாருங்கள். ஏன்னா குரானை நம்ம வளமையாக நம்ம வாழ்க்கையில் ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் அணுகாது. அல்லாஹுடைய வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மக்கிட்ட நம்மளை நெருங்க கொண்டு போவோம். அப்போ நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே இலகுவாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போது அந்த குரான் வசனத்தை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தினந்தோறும் குரான் ஓத வளமை உள்ளவர்களாகவும் ஆயிக்கோங்க. இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னா 87வது வசனம் தான். அது என்ன அப்படின்னா, இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக்க இன்ன ஃபல்லஹு கான அலைக்கன் கபீரா. இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக்க இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன் இறைவனுடைய ரஹ்மத்தை தவிர வேறெதுவும் நிகழாது, நிச்சயமாக உன் மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரியதாகவே இருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய அருட்கொடை அப்படிங்கிறது என்றைக்கும் நம்மக்கிட்ட வந்துடும். அந்த அருட்கொடை ரொம்பவும் பெருசாக தான் நம்மக்கிட்ட இருக்குமே தவிர சின்னதாக இருக்காது. அப்போ நம்ம அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருட்கொடை எனக்கு நீ கொடுக்கறத தாண்டி வேறு யாராலையும் அது செய்ய முடியாது. அந்த ஆற்றல் உனக்கு மட்டும்தான் இருக்குது. நீ கொடுக்குறவன், உன்னால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். நீ கொடுக்குறது என்னுடைய வாழ்க்கையில் மேலானதாக தான் நீ எனக்கு கொடுப்ப. எப்போவுமே எனக்கு தரது எல்லாமே நீ ரொம்பவும் சிறப்பானதாக தான் எனக்கு நீ தருவ அப்படின்னு நாம் மனதார நம்புகிற வகையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வளமையாக தினந்தோறும் ஓதிட்டே வாங்க. நியத்து வச்சுக்கோங்க, மனசில் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை மனசில் நியத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர முடியும். என்றைக்குமே பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. முடிந்த வரைக்கும் குரானை ஒரு பக்கமாச்சும் ஓதுங்க. அதேமாதிரி ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. முடிந்தால் தஹஜத்தையும் தொழுவுங்க, அது ரொம்பவும் சிறந்தது.
வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு மாற்ற சக்தி தஹஜ்ஜுதுக்கு இருக்குது. இந்த தஹஜ்ஜத்தையும் கூடுதலாக இந்த அமலையும் சேர்த்து செஞ்சுட்டே வாங்க. இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு அந்த பலன் உங்களால் உணர முடியும். நம்ம வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தோம், எவ்வளோ சிரமத்தில் இருந்தோம், அடிக்கடி பணத்தட்டுப்பாடு நமக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அல்லாஹுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம் அப்படின்னு இல்லை. எப்போவுமே நம்மக்கிட்ட பணம் இருக்கிற நிலைமை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கான் அப்படின்னு உங்களால் கண்கூட உங்களால் உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம ஓதுறது அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்ட, அவனால் சொல்லப்பட்ட அழகிய வசனங்கள் தான் இது. குரானிய வசனமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முதல்ல அந்த வசனத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹு மேலே நம்பிக்கை இருக்கணும். அந்த மாதிரி அல்லாஹுவால் மட்டும்தான் செய்ய முடியும். அருட்கொடையை வாரி வழங்கக்கூடிய ரப்பா இருக்கிறவ யாரு? அந்த ரப்புங்கிறது அவன் ஒருத்தன் தான். அவனுக்கு இணையாக யாராலையுமே அதை செய்ய முடியாது. அந்த ஆற்றல் அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம முழுசாக நம்பி நீங்கள் என்ன ஓதி துவா கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை நிச்சயமாக மறுக்காமல் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய எது அவன் உங்களுக்கு கொடுத்தாலும் அது எப்போவுமே சிறந்ததாகவும் மேலானதாகவும் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நீங்கள் கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாரி வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். இது பலரால் ஓதி பலன் கண்ட ஒரு அமல். அதனால முழு நம்பிக்கையோடு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கைவேலை தொழுகையை தவற விடாமல் செஞ்சுட்டே வாங்க. கூடுதலாக இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் தஆலா உங்கள் லைஃப்பையே மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.